லாஸ் ஏஞ்சலஸில் ஹாலிவுட்டில் ஒரு ஸ்பெஷலான இடத்துல நின்றுட்டுருக்குறோம். பின்னாடி பார்த்தீங்கன்னாவே தெரியும். இந்த தேட்டருக்குள்ளே தான் வந்து நம்ம ஏஆர் ரஹ்மான் ஸ்லம்டாக் மில்லியனியர் படத்துக்காக ஆஸ்கர் அவார்டு வாங்கினார். அது இங்கே தான் நடந்தது. ஸோ செலிபிரிட்டிஸ்லாம் இறங்கிட்டு இந்த வழியாக தான் நடந்து போவாங்க. அப்படியே நடந்து போய் உங்களுக்கு காமிக்கிறேன், அப்படியே நீங்களும் வந்து பாருங்கள். இதுதான் டால்பி தேட்டரோட மெயின் என்ட்ரன்ஸு. பார்த்துருப்பீங்க, இது வழியாக தான் ஆஸ்கர் விழாவுக்கு நடந்து போவாங்க. இந்த ஹால்குள்ளே தான் ஆஸ்கர் அந்த விழா நடக்கும். பட் இப்போ உள்ளே போக முடியுமா அப்படின்னு கேட்டோம். ஏதாவது யார்ட்டாவது பேசி பெர்மிஷன் வாங்கணுமா அப்படின்னு கேட்டோம். பட் அது நாட் பாசிபிள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. காரணம் வந்து உள்ளே ப்ரொடக்ஷன் போயிட்டுருக்குதான். ஸோ அந்த ப்ரொடக்ஷன் டீமில் இருந்தால் மட்டும்தான் உள்ளே போக முடியும். அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம இதுக்கு மேலே உள்ளே போக முடியாது. அப்படியே இந்த பிளேஸ் அப்படியே சுற்றி பார்த்துட்டு நம்ம அப்படியே கிளம்புவோம். அண்ட் முக்கியமாக இந்த டால்பி தேட்டருக்கு உள்ளே இருக்கிற இந்த பில்லர்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ்கர் விருது வாங்கின படங்கள், அப்புறம் அது எந்த வருஷம் வாங்கினதுங்கிற டீட்டெயில்ஸ்லாம் இங்கே போட்டிருக்காங்க. உள்ளே நடந்து வருவாங்கள்ல, இந்த 2 சைட்லையுமே ஆஸ்கர் விருது வாங்கின படங்களுடைய பெயர்கள் போட்டிருக்காங்க. எஸ், நீங்கள் கேட்குறது எனக்கு கேட்குது. இங்கே இருக்குது பாருங்கள், நம்ம ஏஆர் ரஹ்மான் வாங்கின ஸ்லம்டாக் மில்லியனியர் படம் அண்ட் அந்த வருஷம் இங்கே இருக்குது பாருங்கள். இந்த டால்பி தேட்டர் பார்த்தீங்க அப்படின்னா 2001 ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஓப்பன் பண்ண ஆண்டிலிருந்து இன்னைக்கு வரைக்குமே இங்கே தான் அகாடமி அவார்ட் செரமனி நடந்துட்டு இருக்கு. அண்ட் இந்த படங்கள்லாம் இந்த தூணில் போட்டிருக்காங்கல்ல, அவார்ட் வாங்கின படங்கள்லாம், இது பாஸ்ட் மட்டும் இல்லைங்க, ஃபியூச்சரையும் போட்டிருக்காங்க. ஃபியூச்சர்னா அடுத்த 2-3 வருஷத்துக்கு அப்படின்னு கேட்காதீங்க. இந்த தூண்களில் பார்த்தீங்க அப்படின்னா 2054, 55, 2060க்குலாம் வந்து இடம் விட்டு வச்சிருக்காங்க. அந்த ஆண்டு எந்த படம் அவார்ட் வாங்குதோ அந்த படத்தினுடைய பெயரை போட்டுருவாங்க. ஆக்சுவலாக டால்பி தேட்டருக்கு சைடு என்ட்ரன்ஸ் இருக்குது, மெயின் என்ட்ரன்ஸ் இருக்குது. சைடு என்ட்ரன்ஸில் வந்தோம் அப்படின்னா சென்டர் நம்ம நின்று பேசணும்ல அந்த இடம். அண்ட் மெயின் என்ட்ரன்ஸு நம்ம வெளியே போய் காமிக்கிறேன் உங்களுக்கு. இதான் மெயின் என்ட்ரன்ஸு, மெயின் ரோடு ஒட்டி இருக்கிறது. கீழே இருக்கிற நட்சத்திரங்கள் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். நான் இதுக்கு முன்னாடி எபிசோடில் நான் உங்களுக்கு காமிச்சேன், வாக் ஆஃப் ஃபேம். ஸோ இதுதான் மெயின் என்ட்ரன்ஸ். முன்னாடி மேலே எழுதியிருக்காங்களே டால்பி தேட்டர். ஸோ அப்படியே உள்ளே நடந்து வந்தோம் அப்படின்னா இந்த படி இருக்குல்ல, இந்த இடத்துக்கு வந்துடும். அப்படியே உள்ளே ஏறி போக வேண்டியதான். ஸோ நம்ம இந்த எபிசோடு இன்னும் இருக்குது. ஆக்சுவலாக நம்ம இங்கேருந்து கிளம்பி அந்த ஹாலிவுட் எழுதியிருப்பாங்களே அதை பார்க்குறதுக்காக போக போகிறோம். ஒரு மலை உச்சிக்கு போயிட்டு அங்கேருந்து பார்க்க போகிறோம். இது ஒரு சென்டரான இடங்க. இங்கேருந்து மலை ஏற போகிறோம் அந்த அப்சர்வேட்டரி இருக்கிற இடத்துக்கு போகிறதுக்காக. பட் அதுக்கு முன்னாடி இங்கே ரொம்ப பசுமையாக இருந்தது அண்ட் வீடுகள்லாம் அப்படியே லேயராக இருந்தது. ஸோ இந்த இடத்துல இருந்து உங்களுக்கு சிட்டியை காமிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டாப். என்னங்க ஸ்டாப் பண்ணது வர்த்தா? எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த வியூ. உங்களுக்கும் ஓகேவா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இங்கேருந்து நம்ம ஒரு இன்னும் 15 மினிட்ஸ் ட்ரைவ் பண்ணோம் அப்படின்னா அந்த அப்சர்வேட்டரி அந்த மலைக்கு போகலாம். ஹாலிவுட் ஏரியாவில் இருக்கிற கிரிஃபித் அப்சர்வேட்டரி அந்த ஏரியாவுக்கு வந்திருக்கோம். ஒரு மலை உச்சியில் இருக்குது. இங்கேருந்து சிட்டி வியூ ரொம்ப நல்லாயிருக்கும். ஆல்சோ இங்கேருந்து அந்த ஹாலிவுட் அந்த சைன் இருக்குல்ல, அதனுடைய வியூ வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். சன்செட் ஆக போகிற டைமு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்கே வந்திருக்கோம். ஸோ முடிஞ்சால் நான் உங்களுக்கு ட்ரோன் வீட்டுக்கு காமிக்கிறேன் பாருங்கள்.
இவ்வளோ பார்க்கிங் இருக்கு. ஆக்சுவலாக இங்கே இவ்வளோ பார்க்கிங் இருக்குதுன்னு தெரியாதுங்க. அதுதான் பேசிட்டு வரோம். அதான் பிரவீன் சொல்கிறார் எவ்வளோ பார்க்கிங் இருக்குது பாருங்கள் இங்கே அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பார்க்கிங் இருக்காதுன்னு நினச்சி எல்லாம் வழியிலேயே இந்த ரோட்லேயே சைடில் நிப்பாட்டிட்டு அங்கேருந்து அப்படியே ஃபுல்லாக நடந்து வராங்க. ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம். முன்னாடி பார்க்குறது தான் அப்சர்வேட்ரி, கிரிஃபித் அப்சர்வேட்ரி. இங்கே அதுக்கு முன்னாடி பெரிய பார்க், ஓப்பன் ஏரியா. அதை தாண்டி அந்த சைடு பார்க்கிங் நல்லா இருக்கு ஆக்சுவலாக. மெயினாக மார்னிங் சன்ரைஸ் டைமில் இல்லை ஈவினிங் சன்செட் டைமில் இங்கே வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். பட் என்னுடைய ப்ரிஃபரன்ஸ் ஈவினிங் சன்செட் டைமில் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுது. சன்செட் டைமில் வந்தோம் அப்படின்னா அந்த வெளிச்சத்துலேயும் வியூ பார்த்துட்டு அண்ட் இருட்டினதுக்கப்புறம் சிட்டியினுடைய வியூ அந்த லைட்ஸோட பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். இந்த அப்சர்வேட்டரி க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க நாங்கள் வந்த அன்றைக்கி. நிறையா போஸ்ட் கோவிட் நிறைய சேஞ்ச் ஆகிடுச்சுங்க, நிறைய விஷயங்கள் மாறிடுச்சு. பட் தட்ஸ் ஓகே. இந்த அப்சர்வேட்டரியில் போய் நான் வியூ பார்த்துருந்தேன் அப்படின்னா நான் மட்டும்தான் பார்த்துருந்துருக்க முடியும். இப்போ நம்ம சேர்ந்தே பார்ப்போம். ஓகே, இப்போ நம்ம அப்சர்வேட்ரி அண்ட் அப்சர்வேட்ரிக்கு முன்னாடி இருக்கிற வியூலாம் பார்த்தோம். எங்கடா ஒன்று காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வந்தேன், அதை பற்றி இன்னும் பேசவே இல்லையே அப்படின்னு கேட்குறீங்களா? பாருங்கள். நீங்கள் பார்த்துட்ருக்கிற இந்த ஹாலிவுட் அப்படிங்கிற பெயர் வந்தது 1887ங்க. லீகலாக இந்த பெயர் வெளியே வந்தது. ஆக்சுவலாக இந்த ஹாலிவுட் அப்படிங்கிற பெயருக்கும் சினிமா இண்டஸ்ட்ரிக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா டைரெக்டாக எந்த சம்மந்தமும் கிடையாது. ஹாலிவுட் அப்படிங்கிறது இந்த இடத்தினுடைய பெயர். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது நம்ம ஊரில் அந்த ரியல் எஸ்டேட்லாம் இருக்குல்ல, ஸோ ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க ஒரு இடம் வாங்கி பிளாட் போட்டு ஒரு பெயர் வைப்பாங்கல்ல, அது மாதிரி வச்ச பெயர் தான். இந்த பெயர் காரணம் பல காரணங்கள் சொல்றாங்க. அதுல ஒரு காரணம் ஹாலி ஒரு வகையான தாவரம், இந்த கிறிஸ்மஸ் டெக்கரேஷன்ஸ்க்குலாம் யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரியான தாவர வகைகள் இங்க இருந்ததாகவும் அதுல இருந்து அந்த பெயர் வச்சதாகவும் சொல்றாங்க. அண்ட் இனிஷியலா நீங்க பார்த்துட்டு இருக்கிற இந்த பெயர் ஹாலிவுட் லேண்டா தாங்க இருந்தது. அந்த பெயரை சுருக்கி தான் அந்த லேண்ட் அப்படிங்கிறத ரிமூவ் பண்ணி ஹாலிவுட் அப்படின்னு வச்சாங்க. இதே மாதிரி இன்னும் 2-3 கதைகள் இருக்குதுங்க. அது தெரிஞ்சுக்கணும்னு இன்ட்ரெஸ்ட் இருந்தது அப்படின்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஏற்கனவே சொன்னேன்ல, ஹாலிவுட்க்கும் சினிமா இண்டஸ்ட்ரிக்கும் என்ன தொடர்பு, நேரடியாக எந்த தொடர்பும் இல்லை. லாஸ் ஏஞ்சலஸ் இந்த ஹாலிவுட்டை சுற்றி இந்த சினிமா சார்ந்த விஷயங்கள், சினிமா ஸ்டுடியோஸ் இதெல்லாம் டெவலப் ஆனதுனால இந்த பெயர் வந்தது. ஆக்சுவலாக இதெல்லாம் நியூயார்க்கை சுற்றி இருக்கிற இடங்கள்ல தான் வளரும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. பட் சில காரணங்களால் அது லாஸ் ஏஞ்சலஸ்க்கு வந்தது. அதில் குறிப்பாக சொல்லப்படுற காரணம் இங்கே லாஸ் ஏஞ்சலஸில் கன்சிஸ்டன்டான கிளைமேட் அது நியூயார்க்கில் இருக்காது. ரொம்ப பக்கத்திலேயே சூப்பரான பீச்சஸ், நிறைய சின்ன சின்ன மலைகள், இந்த லைட்டிங், நிறைய இடங்கள், இந்த மாதிரி நிறைய காரணங்கள் சினிமா துறைக்கு சாதகமாக இருந்ததுனால சினிமா இண்டஸ்ட்ரி இங்கே மூவ் ஆனது. அண்ட் இன்னொரு காரணம் குறிப்பாக சொல்லப்படுறது, தாமஸ் எடிசன் கேள்விப்பட்டிருப்பீங்க. சினிமா மேக்கிங்கில் நிறைய பேட்டர்ன்ஸ் வச்சுருந்தாரு. அதனால ஏற்படுற செலவுகளை குறைக்கிறதுக்காகவும் சினிமா துறையிலிருந்து நிறைய பேர் நியூயார்க்ல இருந்து லாஸ் ஏஞ்சலஸ்க்கு மூவ் ஆனதா சொல்றாங்க. ஸோ இதெல்லாம் தாங்க இந்த ஹாலிவுட் சினிமா இண்டஸ்ட்ரிக்கும் இருக்கிற தொடர்பு. குறிப்பாக சினிமா இண்டஸ்ட்ரி இந்த ஹாலிவுட் சுற்றி இருக்கிற இடங்கள்ல நிறைய ஸ்டுடியோஸ் அண்ட் சினிமா சார்ந்தவர்கள் எல்லாருமே மூவ் ஆனதுனால அது நாளடைவில் ஹாலிவுட் அப்படிங்கிறது இந்த சினிமா இண்டஸ்ட்ரிக்கு பெயராக வந்துருச்சு. அண்ட் பாலிவுட் ஆக்சுவலாக எதுக்கு பெயர் வந்தது அப்படிங்கிற கேள்வி உங்களுக்கு இருக்கும். அது ஹாலிவுட்ல இருந்து தான் எடுத்தாங்க அந்த நேம். விவோங்கிறது பாம்பே, கோலிவுடும் அதே மாதிரி தான், கேஓ கோடம்பாக்கம், அண்ட்
கோலிவுட் அப்படிங்கிற அந்த பேரும் ஹாலிவுட்லேருந்து தான் இன்ஸ்பயர் ஆகி எடுத்தாங்க. ஸோ இதெல்லாம் தான் ஹாலிவுட் அண்ட் ஹாலிவுட் சார்ந்த சில முக்கியமான விஷயங்கள். ஏதாவது விடுபட்டு இருந்தால் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளால் கிரிஃபித் அப்சர்வேட்டரி பார்க்க முடியல, பட் உங்களுக்கு நீங்கள் வர டைமில் ஓப்பன் ஆகிருந்தது, வாய்ப்பு கிடச்சதுன்னா பாருங்கள். பட் அப்படி இல்லைன்னா நோ வரிஸ்ங்க. இங்கேருந்து ஜஸ்ட்டு நம்ம அப்படியே பார்க்குற வியூவே சூப்பராக இருக்குங்க. 2 அட்வான்டேஜ். ஒன்று இந்த ஹாலிவுட் சைன் பார்க்கலாம், இன்னொன்று இந்த சிட்டினுடைய கம்ப்ளீட் வியூங்கிறது சூப்பராக கிடைக்குது. நம்ம அப்சர்வேட்டரி பக்கத்தில் நின்று செமையாக வியூ கிடச்சிது. பட் அப்சர்வேட்டரி கீழே நடந்து போகிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருந்தது. நிறைய பேர் நடந்து போயிட்டு வந்தாங்க. நிறைய ட்ரையல் இருக்குதுங்க அங்கேருந்து நடந்து போகிற மாதிரி. ஸோ நம்மளும் அந்த ஒரு எட்ஜில் பெஞ்ச் போட்டு வச்சுருந்தாங்க. ஸோ அங்கேருந்து வியூ பார்த்தா இன்னும் சூப்பராக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் அப்படியே நடந்து போகிறோம். நம்ம இந்த டைமில் வந்ததுனால நமக்கு இன்னொரு சூப்பரான சான்ஸுங்க. வெஸ்ட்டில் சன்செட் ஆகுது, ஈஸ்டில் மூன் ரைஸ் ஆகுது. ரெண்டுமே ஒரே நேரத்தில் நடக்குது. செம்மையான காட்சிகள் பாருங்கள். சன்செட் ஆகிடுச்சிங்க. இன்னும் ஒரு 5-10 மினிட்ஸ்க்குள்ளே நல்லா இருட்டிடும். அண்ட் சிட்டி வியூ அப்படியே மாறுது பாருங்கள். இன்னும் சூப்பராக இருக்குது. லைட்ஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய ஆரம்பிக்குது. அந்த எட்ஜுக்கு போயிடுவோம். பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக இருக்குது. நம்ம வெயிட் பண்ணி பார்க்குறது வர்த் அப்படின்னு தான் நினைக்கிறேன். சிட்டி எவ்வளோ அழகாக தெரியுது பாருங்கள் இந்த லைட்ஸில். அண்ட் இங்கேருந்து அந்த அப்சர்வேட்டரி இந்த ஆங்கிள் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. இருட்டுனா இன்னும் நல்லாயிருக்குங்க. நம்ம வெயிட் பண்ணி பார்த்துட்டு போவோம். லாஸ் ஏஞ்சலஸ் இன்னைக்கு பயணம் நம்ம வாக் ஆஃப் த ஃபேமில் ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் ஹாலிவுட் சுற்றி இருக்கிற பகுதிகளை அப்படியே சுற்றி பார்த்தோம். பேவர்லி ஹில்ஸ், சில முக்கியமான இடங்கள், முக்கியமான வீடுகள் அப்படியே போய் சுற்றி பார்த்துட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் கடைசியாக கிரைஃபித் அப்சர்வேட்டரி அந்த மலைக்கு வந்தோம். இங்கேருந்து ஹாலிவுட் அந்த சைன் பார்த்தோம். அதுக்கப்புறம் சிட்டினுடைய ஈவினிங் வியூ பார்த்தோம். இப்போது நைட் வியூவில் நின்றுட்டுருக்கோம். எம்மூஞ்சி தெரியாது உங்களுக்கு, பட் பேக்ரவுண்டில் சிட்டி வியூ தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். மிஸ் பண்ணாமல் பார்க்கக்கூடிய ஒரு வியூ பாயிண்ட் இது. இங்கேருந்து பார்த்தோம் அப்படின்னா கம்ப்ளீட்டாக அந்த ஒரு மலை உச்சி பின்னாடி நீங்களே பார்த்துட்டு இருப்பீங்க. சிட்டியினுடைய லைட்ஸ், அந்த உயரமான பில்டிங்ஸ், அப்புறம் மேலே விமானங்கள் நிறையா போயிட்டு வந்துட்டு இருக்கிறது. கேமராவில் தெரியுமான்னு தெரியல. அப்புறம் முழு நிலவு அப்படின்னு நினைக்கிறேன். இன்னைக்கு பௌர்ணமி. ஸோ ரொம்பவே அழகான ஒரு இரவு. இந்த தருணத்தோடு நம்ம இந்த எபிசோடை முடிச்சுப்போம். இந்த எபிசோட் பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் உங்களை சீக்கிரமாகவே பார்க்குறேன். Way2go. Bye.